கொஞ்சம் ஆபீஸ்க்கு பர்மிஷன் போட்டு வாமா. என்னப்பா திடீர்னு? முக்கியமான விஷயம். அதான் என்னன்னு கேக்குறேன். நேர்ல வா, ஆச்சரியப்படுவ. சஸ்பென்ஸ் வைக்காதீங்கப்பா, என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். வானா வாயம்மா. என்னன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பார்க்கலாம். நீங்க புதுசா கடை ஆரம்பிக்க போறீங்க, அது ஓகே ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம், கரெக்டா? இல்லம்மா. வேற என்ன? அட அதான் நேர்ல வந்து தெரிஞ்சுக்க போறியே. அப்பா இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துட்டுமா? இல்லம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4 மணிக்கெல்லாம் நீ இங்க வந்துரு, மறந்துடாதம்மா. சரிப்பா, நான் வந்துடுறேன். வீட்ல முக்கியமான ஃபங்க்ஷனா? ஆமா சார், என்ன பொண்ணு பார்க்க வராங்க, போதுமா? ஜோக் அடிக்காதீங்க, கோயிலுக்கு தானே போறீங்க. இங்க பாருங்க, சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் பெர்மிஷன் தரேன், சீக்கிரமா கிளம்புங்க. என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வழக்கமா செய்யற பலகாரம் செய்யாம வெரைட்டியா ஏதாவது செஞ்சு வை. அப்படியே நித்யாக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து வை. சரி. துரை, அப்படியே மதிக்கு நடராஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லப்பா. எதுக்கு? ஏய், நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க இல்லாம எப்படி? அவங்க வரலன்னு யாரும் அழுவல. என்னடி சொல்ற? ஒரு விசேஷம்னா நம்ம சொந்த பந்தமெல்லாம் சபையில வந்து உட்கார்ந்தா தானடி நமக்கு கௌரவம். எப்படி? சபையில உட்கார வச்சு இதுதான் என் மூத்தார் பொண்ணு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இது பையன், ரோட்ல போற வர பொம்பளைங்க சேனெல்லாம் நல்லா அறுப்பான்னு சொல்ல சொல்றீங்களா? ஏ துரை, என்னடா இவ இப்படி பேசுறா? உண்மைதானே சொல்றேன். இத பாருங்க, இத்தனை நாள் பணம் காசு கொடுத்தீங்க, உங்க சொந்த பந்தம்னு நான் எதுவும் கேட்கல. ஆனா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இதுல யாரும் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். என்னப்பா இது, நீயும் பாத்துட்டு இருக்க? விடுங்கம்மா, இப்ப என்னாச்சு? பொண்ணு பார்க்க தானே வராங்க. மதிய நடராஜன் என் பிள்ளைங்க தான், அவங்கள விட்டுட்டா கல்யாணம் பண்ண போறேன். இத பாரு, அவ சொல்றான்னு கேட்டு என் பேர பிள்ளைகளை விட்டுறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னங்க நீங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்ன எந்த பஞ்சாயத்துக்கும் கூப்பிடாதீங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை பார்க்க வேண்டாமா? மன்னிச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசுங்க. அப்பா, என்னப்பா, என்ன சர்ப்ரைஸ்? இங்க வா, கிச்சன்ல போய் பார்த்தா உனக்கே புரியுமா? உங்க அம்மா பாயசத்தை வெரைட்டி வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கா. புதுசா ஹோட்டல் ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? உங்க அம்மாவை என்ன ஹோட்டல் மாஸ்டருங்கறியா? இன்னைக்கு நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்க போதுமா? அதான் என்னன்னு கேக்குறேன். நித்யா, புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போய் போட்டுட்டு வா போ. ஐயோ, ஏன் இப்படி ஆளாளுக்கு படுத்துறீங்க? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த இளவரசிய பொண்ணு பார்க்க ராஜகுமாரன் வராராம். ஓ மூஞ்சி, நான் உன்கிட்ட கேட்கல, உன் வேலையை பாரு. ஏய், அவன்கிட்ட ஏண்டி சண்டைக்கு போற? அவன் சொல்றது உண்மைதான். போ, சட்டு போட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா போ. அம்மா, என்ன விளையாடுறியா நீ? யார் கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணுமா? எதுக்கு கேட்கணும்? எதுக்கு உன்கிட்ட ஐடியா கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். என்கிட்ட ஐடியா கேட்க வேணாம், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்போ உன்கிட்ட சொல்லாததுனால என்ன குறைஞ்சு போச்சு? உனக்கு நல்லது தானே பண்றோம். மா, இதெல்லாம் ரொம்ப அராஜகம்மா. இதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். மா, அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? இருக்கே, நீ வீட்லயே சும்மா உட்கார்ந்து இருந்தா நாங்க சொல்றாள் நீ கல்யாணம் பண்ணிப்பல, இப்படி எதிர்த்து பேச மாட்டல்ல. பா, என்னப்பா இதெல்லாம்? ஏமா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, நாங்க எங்க கடமையை செய்ய வேண்டாமா? அப்பா, அது நான் தப்புன்னு சொல்லலப்பா. வேற என்னம்மா பிரச்சனை? இப்ப போய் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா இத பத்தி 10 நாளுக்கு முன்னாடியே நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. ஒரு சஸ்பென்ஸ் தரலாமே தாமா. அப்பா, இதுல என்னப்பா சஸ்பென்ஸ் இருக்கு? நான் ஒரு கம்மல் வாங்குறதுனா கூட அது எனக்கு செட் ஆகுமான்னு 100 முறை பார்த்து தான் வாங்குவேன், தெரியும்ல. என்னம்மா நீ, வருஷத்துக்கு 10 அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுலயும் ஒரு சின்ன குறை வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்றேன். என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி நான் சாதாரணமா யோசிப்பேன். அப்பா, நீங்க எனக்கு கெட்டது பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன். எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்றீங்கன்னு தானே கேக்குறேன். ஏய், அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காருல, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அம்மா, இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம கோவப்படுறேன்? பின்ன வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இத்தனை நாள்ல எப்பவாவது உன்னை எதிர்த்து பேசிருக்கேன்? இத்தனை நாளா நான் என்னைக்காவது உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேனா? மா, இது என் லைஃப்மா. அதுல எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, இதுல யோசிக்காம நான் முடிவெடுக்க முடியாது. புரிஞ்சு போச்சுடி, ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா எங்க பேச்சு கேட்டுட்டு இருந்தவ இப்ப ஏன் இப்படி ஆடுறேன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் சகவாச தோஷம்.
கொஞ்ச நாளா உங்க பெரியம்மா வீட்டு பிள்ளைங்க இங்க வந்துட்டு போறாங்கல்ல, அதான் அவங்க காத்து பட்டுருச்சு. அதனாலதான் நீயும் அவங்கள மாதிரி ஆயிட்ட. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள இழுக்கிற நீ? பின்ன என்னடி, அந்த வீட்டு பிள்ளைங்க மாதிரி என் வீட்டு பிள்ளைங்க இல்ல, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படி இல்லம்மா. நாங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான் நீ சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? மா போதும் நிறுத்துமா. இப்ப என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கணும், அவ்வளவுதானே? நிக்கிறேன், போதுமா? டேய், என்னடி இது? அவகிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இங்க இருக்க? பாருங்க, நீங்க சும்மா இருங்க. சும்மா பூசி மொழிகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அருமை பேரம் பேத்திகளை கூப்பிடலன்னு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்க வராம ரூம்குள்ளே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னம்மா கோவமா? அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நான் உன் நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா தானம்மா பண்ண போறோம். ஆனா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். பையன் பேர் சுபாஷ். அவங்க அப்பா காலேஜ் வச்சு நடத்துறாரு. பையன் ரொம்ப தங்கமான பையமா. எல்லா நிர்வாகத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான். ரொம்ப ஷார்ப்பு. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலான்னு கூட சொல்லியிருக்காரு. நீ பாரு, உனக்கே பிடிக்கும். அவ்வளோ அழகு, அப்படி ஒரு குணமா. அவங்க வந்துட போறாங்க, சீக்கிரம் ரெடி ஆகும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், என்ன? ஏண்டி உன் போன் இவ்வளவு நேரமா எங்கேஜ்டாவே இருக்கு? ஒரு முக்கியமான கால் டி, அதான் அவாய்ட் பண்ண முடியல. அப்படி என்ன அவசரம் உனக்கு? விடாம அடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பொண்ணு பார்க்க வராங்கடி. ஹே, யாரடி அந்த பிருத்விராஜன்? குதிரையில வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு போறாராமா? அந்த கழுதை எதுல வருதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா ஏன் வருதுன்னு தான் எனக்கு கோவமா இருக்கு. சும்மா சொல்லாத. நீ புதுசா வர மாப்பிளைய நினைச்சு கோவப்படல, பாபுவை நினைச்சு பாவப்படுற, அதான் உண்மை. ஏய், என்னடி சொல்ற? நல்லா புரிஞ்சா கூட இன்னொரு தடவை என் வாயில சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுற, அப்படிதானே? அடி வாங்க போற. நீ நினைக்கிற மாதிரி பாபுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. அந்த மாதிரியான நினைப்புல அவர் எப்பவுமே என்ன பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. பாபுவை விடு, உனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் வரலன்னு சொல்லு. வரல. அது உண்மையா இருந்தா இந்நேரம் நீ மேல கோவப்பட்டிருப்ப. ஐயோ, நம்மள யாரா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நீயே ஒரு விஷயத்த கற்பனையா ஃபீல் பண்ணிக்காம, ஆமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா யோசிச்சு பாரு. ஏய், ஏண்டி என்ன இப்படி குழப்புற? உன்னை தெளிய வைக்க முடியுமான்னு பாக்குறேன். இது பார், எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ பாபு கிட்ட இந்த போன் வரலன்னு தவிக்கல நீ? அது 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 வந்து ஏன் தடுமாறுற? ஏய், எனக்கு சொல்ல தெரியலடி. உன் பிரச்சனைன்னு நான் சொல்லட்டுமா? பாபுவா வந்து உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிற, ஆனா நம்மளா போய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிற. ரொம்ப சிம்பிள். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு பாபுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. பாபு மனசுல உன்னை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருந்தா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாரு. என்ன, நான் சொல்றது சரிதானே? என்னடி, ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். லேட் பண்ணாம உடனே பாபுக்கு ஃபோன் பண்ணு.
முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கே முடிச்சிருவேன் சார். கண்டிப்பா ஈவினிங்குள்ள முடிச்சிருவீங்களா? இல்ல இப்பவே முடிச்சிருவேன் சார். ஓகே, வேலையை பாருங்க. ஓகே சார். சொல்லுங்க நித்யா, எப்படி இருக்கீங்க? அவசரமா பெர்மிஷன் போட்டு டென்ஷனா போனீங்களே, என்னாச்சு? ஹலோ ஹலோ நித்யா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, என்னாச்சு? சார் பாபு இல்லையா? இல்ல, பாபு மீட்டிங் போயிட்டதுனால போன் இங்க வச்சுட்டு போயிட்டாரு. போன் ரிங் ஆயிட்டு இருந்தது, எடுத்து பார்த்தா உங்க நம்பரு, அதான் அட்டன் பண்ணேன். சொல்லுங்க நித்யா. இல்ல சார், நான் பாபு கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் அர்ஜென்ட்டான மேட்டர். நான் அப்புறமா பேசிக்கிறேன் சார். அப்படி என்ன அர்ஜென்ட்டான மேட்ரு? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சார், திஸ் இஸ் த லிமிட். உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. இல்ல நித்யா, ஏதோ அர்ஜென்ட்டான மேட்டர்னு சொன்னீங்களே, என்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல போனை கட் பண்ணுங்க. இல்ல நித்யா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? ஏன் இப்படி அலைறீங்க? எனக்கும் பாபுக்கும் இடையில 100 பர்சனலான மேட்டர் இருக்கும். அது கேட்க நீங்க யாரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க என் டீம் லீடர், தட்ஸ் ஆல். அபிஷியல் பார்டரோட நிப்பாட்டிக்கோங்க. அதான் உங்க லிமிட். அதான் உங்களுக்கு மரியாதையும் கூட. ஏன் நித்யா இப்படி திட்டுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா அப்புறமா பேசட்டுமா? என்ன என் போன்ல பேசிட்டு இருக்கீங்க? லைன்ல யார் இருக்கா? இல்ல பாபு, உங்க போன் ரிங் ஆயிட்டு இருந்தது. யாருன்னு பார்த்தேன், நித்யா நம்பரா இருந்துச்சு, அதான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். என்ன சார் இது? தப்பு சார் இது. எனக்கு வந்து போனை நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ரொம்ப பேட் மேனஸ் சார் இது. உங்க தகுதிக்கு இதெல்லாம் தப்பான பழக்கமா தெரியல? என்னென்னவோ பேசுறீங்க செய்றீங்க, இதுல நீங்க டீம் லீடர் வேற. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த சின்ன புத்தி எல்லாம்? அது இல்ல பாபு சார், நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு, நித்யாவும் எனக்கு ஃப்ரெண்டு, அதனால தான் பேசினேன். அதான் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன். நித்யாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் பேசுறீங்கன்னு தானே கேக்குறேன். நான் இல்லாதப்ப உங்களை என் போனை அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா? சாரி சார், நீங்க முன்னாடி என் கூட சகஜமா பழகுனதை வச்சு கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன். சாரி. தாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, யார் கூட பழகும் போதும் ஒரு லிமிட் வச்சு பழகணும். நம்ம இஷ்டத்துக்கு பேசாம மத்தவங்க மனசை எப்படி கஷ்டப்படாம நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சாரி சார், நீங்களும் திட்டுறீங்க, அங்க நித்யாவும் திட்டுறாங்க. எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான் சார். சொல்லுங்க நித்யா. அந்த இம்சைக்கு செம்ம டோஸ் கொடுத்தீங்க. என்ன படாத பாடுபடுத்திட்டான். சரியான இம்சை இம்சை. அவன் கிடக்குறான், விடுங்க. சரி, வீட்ல ஏதோ அவசரமா கூப்பிட்டாங்கன்னு போனீங்களே, என்னாச்சு? ஒரு முக்கியமான மேட்டர் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்ன சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன். ஆமா, ஏதோ டக்குன்னு டென்ஷன் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஹலோ, என்னங்க பேச்சே காணும்? என்னாச்சு? சொல்லுங்க நித்யா, சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல் சிக்னல் இருக்கு. இவ்வளவு நேரம் கரெக்டா தானே இருந்துச்சு. இல்ல, எனக்கு தான் இங்க ஆபீஸ்ல கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு. சொல்லுங்க, மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு? மாப்பிள்ளையோட அப்பா காலேஜ் வச்சிருக்காராம். மாப்பிள்ளை தான் காலேஜே பாத்துக்கிறாராம். கல்யாணம் முடிச்சிட்டு ஃபாரின்ல தான் செட்டில் ஆகணும்னு சொல்லியிருக்காராம். ரொம்ப நல்ல டைப்பா. பணக்காரத்தனம் எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளானவராம். வீட்லயே 5 கார் இருக்கான். ஹலோ, என்ன சத்தத்தையே காணும்? அது வந்து நித்யா, நீங்க ரியலி லக்கி நித்யா. மாப்பிள்ளை வீடு பணத்துல பதவியில அந்தஸ்துல உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வெயிட்டான இடம் தான். நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாவே சந்தோஷமான விஷயம் தான். வெயிட்டான ட்ரீட் இருக்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை. நம்ம இவ்ளோ சொல்லிட்டோம், ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு, ட்ரீட் வேற கேக்குறாரு. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கூட பழகுனதெல்லாம் ஃப்ரெண்டா தானா?